நாம் கொடுக்க வேண்டியது என்ன? குழந்தைகளுக்கு நாம் தேடி கொடுக்க வேண்டிய செல்வம் என்ன? பொருள் செல்வமா? வெறும் பணத்தை தேடுகின்ற கல்வி செல்வமா? இதையெல்லாம் அவர்களுக்கு ஒரு காலத்திற்கு மேல் இது மிகையாக போய்விடும். அதற்கு பின்பு இதெல்லாம் தேவையில்லை என்பதை அறிந்து கொள்வோம். பொறியாளருக்கு மருத்துவருக்கு படிப்பதா, பொறியாளருக்கு படிப்பதா, நாம் நம்முடைய பகுதியிலே இருக்கின்ற இந்த பெருமையை தெரிந்து கொள்ளாமல் இது உலகியலுக்கான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நிலையிலே இருந்து நாம் அந்தந்த பகுதிகளிலே இருக்கின்ற அருளாருடைய வரலாற்றை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் நாம் எதை தேடுகின்றோம்? தேடி தேடமுனா தேவனை தேடிக் கண்டு கொண்டேன் என்று நாம் பாடுகின்ற நாம் தேட வேண்டிய செல்வத்தை எல்லாம் விட்டுவிடுகின்றோம். வருகின்ற வழியிலே ஒரு புத்தகத்திலே ஒரு அழகான ஒரு கதையை படித்து வந்தேன். ஒரு செல்வந்தர் இருந்தார். இதுபோல இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு வருகின்றார். இதுபோல ஒரு துறவியானவர் உரையாற்றி கொண்டிருக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், இந்த பணமும் இதெல்லாம் யாருக்கும் எந்த காலத்திலேயும் உதவாது. இங்கே இருக்கின்ற வரை நாம் சம்பாதித்து கொண்டே இருக்கலாம், எவ்வளவு பொருளாதார சம்பாதித்து கொண்டே இருக்கலாம். உலகத்திலே நான் தான் மிக அதிகமான பொருளாதாரத்திலே செல்வந்தராக இருக்கின்றேன் என்றெல்லாம் புகழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்நாள் இறுதியிலே நமக்கு உடனாக இந்த எத்தனை செல்வங்களும் வாராது என்று உரையாற்றி கொண்டிருக்கின்றார். இந்த செல்வந்தருக்கு கோபம். எப்படி நமக்கு இந்த செல்வமானது நம்முடன் வராதா என்கின்ற வருத்தம் வருகின்றது. தன்னுடைய அலுவலகத்திற்கு செல்கின்றார். நான் இறந்த பின்பு இந்த செல்வத்தையும் என்னோடு எடுத்துச் செல்வதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு வழி சொல்ல வேண்டும் என்று அலுவலகத்திலே சொல்லிவிடுகின்றார். அலுவலகத்தில் இருந்தவங்கெல்லாம் நினைக்கிறாங்க, இன்னைக்கு வரைக்கும் நிலத்தை இருந்தார், இது போல் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தோன்னு அவருக்கு ஏதோ மனநிலை பாதிச்சாற்றாகன்னு அவர் மறுநாள்லேருந்து அவர் சந்திக்கிறதையும் விட்டுட்டாங்களாமா. இன்னும் வருத்தப்பட்ட அவர் இதே போல் இருக்கின்ற அவர் துறவியை சந்திக்கின்றார். நீங்கள் சொன்னீர்கள் செல்வத்தை எடுத்துச் செல்ல முடியாது என்று சொன்னீர்கள், அப்படி எடுத்துச் செல்வதற்கு வழி இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது அவர் அப்பொழுது சிரித்தார். ஒன்றும் கோபம் வந்துருச்சுன்னு, செல்வந்தருக்கு கோபம் வந்துருச்சு. இருக்கின்றது, செல்வத்தை எடுத்துச் செல்வதற்கு வழி இருக்கின்றது என்று சொன்ன பொழுது எப்படி என்றால், நீங்கள் தேடி செல்வத்தை எல்லாம் மக்களுக்கு தான தர்மங்களை செய்யுங்கள், உங்களுக்கு புகழாக அந்த செல்வம் வந்து உங்களை வாழ்நாள் முழுவதும் இருக்கும் என்று சொன்னாராம். ஆகவே நாம் தேட வேண்டிய செல்வம் எது என்றால் அருள் செல்வத்தை நாம் தேட வேண்டும். அதை நாம் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அருளாளர் இந்த மண்ணிலே அதை விதைத்து சென்றிருக்கின்றார். இந்த மண் தான் உலகத்திலே பல அருளாளர்களெல்லாம் தோன்றிய மண்ணாக இருக்கின்றது. ஞானசம்பந்தரும், நாவுக்கரசரும், சுந்தரரும், மணிக்கு வாசகரும், சேக்கிழாரும், அருகிநாத பெருமானும், இப்படி பல அருளாளர்கள், வள்ளல் பெருமானும், வண்ணச்சரவரும், எங்களுடைய குருமுதல்வர்களெல்லாம் தோன்றிய மண்ணாக இருக்கிறது. இதனால்தான் சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், அழகாக சொல்லுவார், பண்ணின் பயனாம் நல்லிசையும், பாலின் பயனாம் இன்சுவையும், கண்ணின் பயனாம் பெருகொழியும், கருத்தின் பயனாம் எழுத்தஞ்சும், விண்ணின் பயனாம் பொலிமலையும், வேத பயனாம் சைவமும் போல் மண்ணின் பயனாம் அப்பதியின் வளத்தின் பெருமை வரம்புடைத்தோம். மண்ணின் பயனாம் அப்பதியின் வளத்தின் பெருமை வரம்புடைத்தோம். இந்த மண்ணிற்கு என்ன பெருமை? மதுரைக்கு என்ன பெருமை? ஏதோ இந்த எல்லாம் பிளாட் போட்டு விற்கிறாங்க, நேற்று 2 கோடிக்கு போச்சு, இன்றைக்கி 5 கோடிக்கு போனதல்ல. இந்த இடத்திலே வந்து ஞானசம்பந்த பெருமான் கூன் பாண்டியனுடைய கூனை நிமித்திய வரலாறு 1500 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்தது. அதுதான் இந்த மண்ணிற்கு பெருமையுடையதாக இருக்கின்றது.